ஆம்னி பஸ்ஸஸ் ஓடுது தனியார் பேருந்துகள். அதை நோக்கி மக்கள் ஷிஃப்ட் ஆகணும்னா பணம் தேவை நமக்கு வந்து, அது வந்து அதிக கட்டணம் வேற இருக்குது. அதையும் ஃபேஸ் பண்ண முடியல. அது என்ன நடக்குது அங்க கிளாம்பாக்கத்தை ஒட்டி ஆம்னி பஸ்? ஆம்னி பஸ் சிட்டிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. இப்ப அத்தனை பஸ் சிட்டிக்குள்ள வந்துருச்சு. எல்லா சிட்டிக்குள்ள எல்லா சிட்டிக்குள்ள வந்துருச்சு. நீங்க காங்கிரஸ் ஆட்சி மாறி திமுக ஆட்சி வருது 67ல. அண்ணா 69ல மறைகிறாரு. கருணாநிதி பார்த்தாரு. எல்லா பஸ் கம்பெனி முதலாளியும் பழைய காங்கிரஸ்காரன். இவங்களை ஒழிக்கணும்னா ஒரே வழி பஸ்ஸை பூரா எடுத்து சரி அரசுடைமை ஆக்கப்பட்டது. அத்தனை பஸ் ஆக்கப்பட்டது பின்னாடிதான் காங்கிரஸ் ஒழிஞ்சது. பண்ணையார்களும் ஒழிஞ்சா, பஸ் முதலாளியும் ஒழிஞ்சான். ஏன்னா டெய்லி காசு அது அத்தனையும் அரசுடைமை ஆக்கப்பட்டது. இப்போ அதுக்கு பின்னாடி தான் இந்த பேருந்து அரசுடைமை அரசு பஸ்ஸா ஓடுது. ஏன் அரசு பஸ்ஸா ஓடுதுன்னா, தனியார் முதலாளிகளை விட அரசு வந்து நீங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு கிலோமீட்டருக்கு 10 பைசா, இப்ப அது ₹1 ஆயிப்போச்சு. எனக்கு விவரம் தெரிய 10 பைசா 7 பைசால இருந்திருக்கு ஒரு கிலோமீட்டர். இதை அரசே கட்டணத்தை நிர்ணயித்தது. மக்கள் பூரா சௌரியமா ஏறி போனா. இப்போ அரசு செய்கிற வேலையை 5000 பஸ் இருக்கு தமிழ்நாட்டில். எங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பிரைவேட் பஸ் ஓடுது? 5000 பஸ் ஓடுது. அப்போ மக்கள் அரசு மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க. அரசு பஸ்ல நினைச்ச நேரத்துக்கு போகும், அது முழுசா போய் சேராது. அதனால அவன் என்ன பண்றான், இந்த 5000 பஸ்ஸும் அரசு பஸ்ஸாக இருந்தா அரசுக்கு எவ்வளவு வருமானம்,